திருவிக்காவுக்கு ஏதாவது இயக்கம் இருக்கா? முத்துராமலிங்க தேவருக்கு ஏதாச்சும் இயக்கம் இருக்கா? இயக்கம் சாதி இயக்கம் இருக்கலாம், தமிழ்நாடு அளவில் பறந்துபட்ட மக்கள் இயக்கமாக வெகுஜன இயக்கமாக ஏதாச்சும் இருக்கா? அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் வழி வந்த இயக்கம் நீங்க ஏதாச்சும் பெரிய இயக்கம் இருக்கா? ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வழியில் வந்த இயக்கம் ஏதாச்சும் இருக்கா? ஆக அவர்களெல்லாம் தனிநபர்களாக நின்னாங்க, பாடினாங்க, எழுதினாங்க, போனாங்க. ஆனா பெரியார் ஒருவர் தான் தனக்கான சாம்ராஜ்யத்தை தன்னுடைய வாழ்நாளில் தானே அமைத்து அதில் தமிழர்களை அரசராக உட்கார வைத்தார். இதுல பெரியாரை இவர் வழிகாட்டியா ஏத்துக்குவாரா, தலைவரா ஏற்க முடியாதா? நீ வேண்டாம் ஏத்துக்க. இதுல என்னன்னா பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரியும் கிடையாதான், தமிழ் தேசியத்துக்கான தந்தையும் கிடையாதான். பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல. இது எங்க கோட்பாடு. அந்த மசரெல்லாம் விடு, முதல்ல நீ பேசுற தமிழ் தேசியமாடா எச்சப்பையா? ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமே இந்திய சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் போது இது நமக்கான சுதந்திரம் கிடையாது, இது பார்ப்பன பணியாக்களுக்கான சுதந்திரம் மட்டும்தான் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலையுமே தந்தை பெரியார் அவர்கள் தான் முழங்கினார். தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரையுமே இந்தியத்தை எதிர்த்தவர். அதுதான்டா தமிழ் தேசியம். என்ன நீ பாப்பானோட கால நக்கிட்டு அவன் குடிக்கிறத வாங்கி குடிச்சிட்டு எங்கன்னா தனிநாடெல்லாம் கேட்கலங்க, ஏன்னா இந்த இந்தியாவே எங்களுடையதுங்க, இந்த இந்தியாவில தமிழ்நாட்டில் நான் ஏதோ அரசியல் பண்றேங்க, பாரத நாடு பைந்தமிழ்நாடுங்க சார் அப்படின்னு பாப்பானுடைய கால நக்கர நாயினியே. இதுல பெரியார் தமிழ் தேசியத்துக்கு எதிரி கிடையாது, தலைவரும் கிடையாது, இவர் நொட்டுவாரா? நீ எவன்டா மயிர் சொல்ல? முதல்ல தமிழ் தேசியங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்காடா? ஆனா தந்தை பெரியார் தான் சாகும் தருவாய் வரையிலுமே தமிழ் தேசியத்தை பேசியவர். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழர்களுடைய உரிமைக்கானது தமிழ் தேசியம், தமிழர்களுடைய உயர்வுக்கானது தமிழ் தேசியம், தமிழர்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பது தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான அரசியலை நாட்டை கட்டமைப்பதுதான் தமிழ் தேசியம்னா அதை எல்லாம் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி மூச்சு வரை பேசியவர் தந்தை பெரியார். பெரியாரினுடைய இறுதி கூட்டம்ங்க டி நகர்ல. அந்த கூட்டத்தின் போதே தந்தை பெரியார் அவர்களுக்கு பாதி உயிர் போயாச்சு. பெரியாரினுடைய 10 வயதிலேயே பெரியாருக்கு குடல் இறக்க நோயானது உண்டாயிருது. அதன் பிறகு அதற்கான சிகிச்சையே எடுத்துக்காம வயதாக குடலானது அந்த பைக்குள்ள இல்லாம கீழே இறங்கிரும். அப்படி கீழே இறங்கக்கூடிய குடல்களை மேல தூக்கி விட்டு பெல்ட் போட்டு கட்டிக்கணும், அப்பதான் குடல் அங்கேயே இருக்கும், இல்லாட்டி கீழே இறங்கும். ஆக பெரியாருடைய இறுதி கட்டம் ஆக ஆக இந்த வழியானது உயிர் போகக்கூடிய வழியாக மாறுதுங்க. இறுதியாக பெரியார் டி நகரில் பேசிய இந்த கூட்டத்தினுடைய குரல் பதிவை கேட்டா கூடங்க இந்தியத்துக்கு எதிராக பார்ப்பனியத்துக்கு எதிராக உயிரை கையில முடிச்சிட்டு பெரியார் முழங்கிட்டே வராரு. இடையிடையேங்க இரணியா வழியானது தாங்க முடியாம அம்மா அம்மானு கதறிட்டு மீண்டும் அந்த வழியை பொறுத்து கொண்டு குடலை எல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு மறுபடியும் தமிழர்களுக்காக பார்ப்பனியத்துக்கு எதிராக இந்தியத்துக்கு எதிராக உயிர் போயிட்டு இருக்கும் போது முழங்கிய தலைவன்டா எங்க பெரியாரு. என்ன சம்பந்தம்? நீ 2000 மைல் 1500 மைல் உங்களுக்கு எனக்கு புரியாது, எங்களுக்கு புரியாது. உங்களுக்கும் வேலை, உங்களுக்கும் வேலை, உங்களுக்கு வேலை. ஆமா ஆமா எனக்கு புரியாது, மரியாதையா போ. எங்களுக்கு ராஜாதான் வேணும். நீ இல்லாட்டா எங்களுக்கு என்ன நட்டம்? எங்களுக்கு முக்கிய தண்ணியா, மலையா, காடியா, நம்பலையா, நீ நெல் விலையில கம்பு விலை என்ன இல்லை எங்களுக்கு. ஒரு நாள் எனக்கு என்ன ஆகுது? ரோஜாமங்கிற பக்கத்தை தவிர நீ எனக்கு பண்ண நன்மை என்ன? மரியாதையா போ. அதான் நாம கேட்கிறோம். ஆக இப்படி தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உயிரை கொடுத்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடிய தந்தை பெரியாரு தமிழரா இல்லையா? அவரு தமிழ் தேசியத்தின் பகைவனா நண்பனான்னு இவன் ஒட்டுவானா? ஆக நீங்க எவனுமே பெரியார் கிட்ட இல்ல, பெரியாரினுடைய கணுக்கால் மசுர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசுருக்கு கூட நீங்க எவனுமே சமம் கிடையாது. எனவே பெரியார் மட்டும்தான் போராடினாரா, பெரியார் மட்டும்தான் உழைத்தாரா, பெரியாரும் உழைத்தாரெல்லாம் நொட்ட முடியாது. மாறாக என்ன சொல்லணும்னா பெரியார் மட்டும்தான்டா மயிர் உழைச்சாரு, பெரியார் மட்டும்தான்டா ஆரியத்துக்கு எதிரான பார்ப்பனியத்துக்கு எதிரான மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்குனாரு. அதனால தாண்டா கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில்
பெரியாரும் பெரியார் வழி வந்தவங்க மட்டும் ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியார் மட்டும் போராடினார்னு சொல்லக்கூடாதுன்னா மயிறு, நீ அரசியல ஜெயிச்சு நீ ஆட்சி கட்டல அமர்ந்து அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் நொட்டுடா. இப்போதைக்கு நாங்க வச்சதா சட்டம். என்னங்க இப்படி பேசுறீங்க, இது திமிர் பேச்சல்லவா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். இவனுகிட்டலாம் அப்படித்தான் பேசணும். இவனுகிட்ட போய் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க சார், பெரியார் இந்தந்த சாதனைகளை பண்ணியிருக்காருங்க சார் அப்படின்னு இந்த மாதிரி எச்ச பசங்க கிட்ட போய் வகுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. உடனே தட்டி அப்படிதான் போடாம இருந்தா அனுப்பணும்.